மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் 6இல் இருக்கக்கூடிய வள்ளுவர் இயற்றிய வான்புகழ் மிக்க திருக்குறள். திருக்குறள் மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா, வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை எடுத்து கூறக்கூடிய நூல்களுள் முதன்மையானது திருக்குறள். சரியா? திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்களை படித்து அதை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறலாம். திருவள்ளுவர் சொல்லிய குறளுக்கேற்ப கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளை முழுமையும் கற்று அதில் சொல்லப்பட்டுள்ள அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி நிச்சயம். அப்படிப்பட்ட திருக்குறளை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம். திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். சரியா? திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். இவர் உலகத்திற்கு அனைத்திற்கும் பொதுவான நூலான திருக்குறளை இயற்றினார். நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு, ஏன் 10ஆம் வகுப்பில் 3வது இயலில் கூட திருக்குறளை படித்திருக்கீங்க. ஆனால் முன்பு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஒரே அதிகாரத்திலேருந்து 10 குறள்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய குறளை தெரிஞ்சுக்கணும், நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அதிகாரத்திலேருந்தும் ஒரு 4 குறளோ 3 குறளோ கொடுக்குறாங்க. நமக்கு இங்கே இடம்பெற்றுள்ளது முதலில் அமைந்துள்ளது அமைச்சு. அமைச்சுனா அமைச்சர். அதாவது நம்ம உடலுக்கு எப்படி வாய், கண், மூக்கு, காது, செவி இதெல்லாம் முக்கியமோ அதே போல் ஒரு அரசனுக்கு படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் இது எல்லாமே முக்கியம். அதில் முதலிடத்தில் இருப்பது அமைச்சு. அதாவது ஒரு அரசன் எவ்வாறு ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை பக்கத்திலேயே இருந்து அறிவுறுத்தக்கூடியவன் தான் அமைச்சன். அவனுக்கு எந்த நேரத்தில் எந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பது அனைத்தும் அத்துப்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த அறிவாளிகளை தான் அரசன் அமைச்சனாக வைத்துக்கொள்வான். சரியா? ஒரு அமைச்சருக்கு தேவையானவை என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே ஒரு 4 குறளில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. இது முதல் குறள். அடுத்தது, வன்கான் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஐந்துடன் மாண்டது அமைச்சு. அடுத்தது, மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. அடுத்தது, செயற்கை அறிந்த கிடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு 4 குறள் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் குறள் பார்ப்போம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. அதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கருவியும் ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவி. முதல்ல நமக்கு என்ன தேவை? ஒரு செயலை செய்யணும்னா அதற்கு தேவையான கருவி. காலம், அந்த செயலை செய்வதற்குரிய காலம். அதுக்கப்புறம் என்னது? செய்கை, அந்த செயலினுடைய தன்மை. நம்ம எந்த செயலை செய்கிறோம், எப்படிப்பட்ட செயலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த செயலினுடைய தன்மை. செய்யும்னா அந்த செய்யக்கூடிய முறை. சரியா? முறை. அருவினையும், அருவினை அப்படின்னா செய்யப்படும் அந்த வேலை. சரியா? அந்த வினை. சரியா? வினைனா செயல். அந்த செயலையும் மாண்டது அமைச்சு. இதை பற்றியெல்லாம் தெரிந்து வைத்துள்ளவனே அமைச்சர். என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்? தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை, இதையெல்லாம் அறிந்து அந்த செயலை செய்யக்கூடியவனே சிறந்த அமைச்சர். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க. உதாரணமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? படிப்பதற்கு புத்தகம் தேவை. அதுக்கப்புறம் படித்ததை எழுதி பார்ப்பதற்கு ஒரு குறிப்பேடு தேவை. எழுதுவதற்கு பேனா தேவை. தவறாக இருந்தால் அதை அழைப்பதற்கு அழிப்பான் தேவை. சரியா? அப்போ எப்போ எழுதி பார்ப்பீங்க, எங்கே எழுதி பார்ப்பீங்க? அந்த நேரம், காலம். சரியா? அந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு என்னது தேவையான கருவி, ஏற்ற காலம்,
செயலின் தன்மை, செய்யும் முறை இதையெல்லாம் தெரிந்து வைத்துள்ளவனே சிறந்த அமைச்சன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. இது முதல் குறள். அடுத்தது, வன்கான் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஐந்துடன் மாண்டது அமைச்சு. வன்கான் அப்படின்னா மன வலிமை, தைரியம் அப்படின்னு சொல்லலாம். வன்கான்னா என்னது? மன வலிமை அல்லது தைரியம் அப்படின்னு சொல்லலாம். மன வலிமை. குடிக்காத்தல், குடிக்காத்தல்னா என்னது? குடிமக்களை பாதுகாத்தல். அடுத்தது கற்றறிதல், நீதி நூல்களை நன்கு கற்று அறிதல். நீதி நூல்கள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நீதி நூல்களை கற்றறிதல். ஆழ்வினையோ, ஆழ்வினை அப்படின்னா என்னது? முயற்சி. முயற்சி. ஐந்துடன் மாண்டது அமைச்சு. இது ஐந்தும் சிறப்பாக அமைந்தது தான் அமைச்சு. ஏன்னடா 4 தானே சொல்லியிருக்காங்க, 5ன்னு சொல்கிறீங்க அப்படிங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது இது எல்லாம் சேர்ந்தது 1, அதுக்கப்புறம் இங்கே 4 சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 4ஐயும் சேர்த்து 5. சரியா? இது அனைத்தும் உடையவன் தான் சிறந்த அமைச்சன். என்னென்னா இருக்கணும்? மன வலிமை, குடிக்காத்தல், நீதி நூல்களை நன்கு கற்றல், அதுக்கப்புறம் முயற்சி. எந்த ஒரு செயலையும் செய்வதற்குரிய முயற்சி, பின்வாங்கக்கூடாது. ஒரு நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த செயலை செய்யணும். சரியா? இந்த 5 தந்திரங்களும், இதை வந்துட்டு தந்திரம்னு கூட சொல்லலாம். சரியா? இந்த 5 தந்திரங்களும் சிறப்பாக உடையவனே சிறந்த அமைச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள், மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. அதாவது மதிநுட்பம், மதிநுட்பம் அப்படின்னா இயற்கையாக அமைந்த அறிவு. மதிநுட்பம் இயற்கையாக இருக்கக்கூடிய நுட்பம். நூலோடு உடையார், நூலறிவு, நிறைய நூல்களை, அறநூல்களை கற்பதால் ஏற்படக்கூடிய செயற்கை அறிவு. உடையாருக்கு, உடையவராய் அமைச்சருக்கு என்னதுன்னா அதிநுட்பம். அதிநுட்பம்னா மிகவும் நுட்பம் உடைய என்னது? யாவுல, எந்த செயலாக இருந்தாலும் சரி, யாவையாக இருந்தாலும் சரி, முன் நிற்பவை. அமைச்சருக்கு என்ன அது முன்னு நிற்கும்? அதாவது சூழ்ச்சி. அமைச்சருக்கு முன் நிற்கக்கூடியவை எது? சூழ்ச்சி. சரியா? அதாவது ஒரு சிறந்த அமைச்சர் இயற்கை அறிவும் இருக்கணும், நூலால் கற்கக்கூடிய செயற்கை அறிவும் இருக்கணும். இது இருந்ததுன்னா வேற யார் எந்த சூழ்ச்சி செஞ்சாலும் அதெல்லாம் அவர்கிட்ட எடுபடாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சருக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது. எந்த சூழ்ச்சி? அதிநுட்பம். அதிநுட்பம்னா மிகவும் நுட்பமுடைய, யாவுல, எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் அது முன்னாடி நிற்க முடியாது. அமைச்சருக்கு என்ன இருக்கணும்? இயற்கையான அறிவும் நூல்களை கற்பதால் ஏற்படக்கூடிய செயற்கை அறிவும் இருந்தால் யார் எந்த சூழ்ச்சி செய்தாலும் என்ன பண்ணலாம்? வென்று விடலாம். அடுத்தது, செயற்கை அறிந்த கிடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல். செயற்கை அதாவது செயற்கைனா என்னது? நூலறிவு, நூல்களை கற்பதால் ஏற்படக்கூடிய அறிவு. அறிந்த கிடைத்தும் அப்படின்னா வினை செய்யும் திறன்களை அறிந்த விடத்தும். அதாவது செயற்கையால் நமக்கு நிறைய அறிவு இருக்குது, எந்த நேரத்தில் எந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலும் கிடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல். உலகத்தோடு ஒன்றி போகக்கூடிய செயல்களை, இயற்கை அப்படின்னா என்னது? உலகத்தோடு ஒன்றி போகக்கூடிய அந்த நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம நூல்களை கற்று எவ்வளோ நுண்ணறிவோடு இருந்தாலும் அது வீணாக போய்விடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னது? செயற்கை நூல் அறிவோடும் அறிந்த கிடைத்தும் வினை செய்யும் திறன்களை அறிந்த விடத்தும் உலகத்து இயற்கை, உலகின் இயற்கை அறிந்து, அதாவது இயற்கை தன்மையை அறிந்து அதனுடன் பொருந்த செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் நம்ம வந்துட்டு வெற்றி பெற முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னன்னு? ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 4 குறளுக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு
வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஐந்துடன் மாண்டது அமைச்சு மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை செயற்கை அறிந்த கிடைத்தும் உலக இயற்கை அறிந்த செயல். அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயல்களை செய்யக்கூடியவனே சிறந்த அமைச்சன். அடுத்து மனவலிமை, குடிகாத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே சிறந்த அமைச்சர். அடுத்து என்னது, இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்ச்சியும் எடுபடாது. அடுத்து ஒரு செயலை செய்வதற்கு என்னது, முறையான நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலக நடைமுறைகளை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பொருள் செயல் வகை. அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அதாவது அருளோடும் மற்றவர்களிடமிருந்து இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை புல்லார் அப்படின்னா என்ன பண்ணும், அனுபவிக்காமல் புரளவிடல் நீக்கிவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அது மக்களாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அன்போடையும் அருளோடையும் நம்ம வந்துட்டு பொருளை ஈட்டணும். அப்படி ஈட்டலை, அப்படி நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்து சேரலை அப்படின்னா அந்த பொருளை நாம் பயன்படுத்தாமல் நீக்கிவிட வேண்டும். அடுத்தது குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் தன்கை ஒன்று உண்டாக செய்வான் வினை. குன்றேறி, குன்றின் மேல் ஏறிக்கொண்டு, அதாவது நம்ம வந்து கொஞ்சம் உயரமான பகுதி, மலை உச்சியின் மேலே ஏறிக்கிட்டு ஏனைப்போர், யானைகள் வந்துட்டு நம்ம உச்சி மேலே ஏறி இருக்கிறோம், அந்த அடிப்பகுதியில் யானைகள் இரண்டு போர் செய்யுது. சரியா? அது காண்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கையில் நிறைய பொருளை வைத்து கொண்டு ஒரு தொழிலை செய்வதை போல இருக்கும். ஏன் இதுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உச்சி பகுதியில் ஏறிக்கிட்டு யானை போரை பார்க்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீ யானை அருகிலே நின்று யானை போரை பார்த்தாய் என்றால் யானைக்கு இடையில நீ மிதிப்பட்டு இறந்து விடுவாய். சரியா? அப்படி இல்லாமல் குன்றின் மேல் ஏறிக்கொண்டு யானை போரை பார்த்த அப்படின்னா உனக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, அச்சமும் இருக்காது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சரியா? அதுபோல் ஒரு தொழில் செய்யணும் நீ அப்படின்னு நீ ஆசைப்படுற, வினைனா என்னது, தொழில். ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னா உங்ககிட்ட அதுக்கு முதலீடாக நிறைய பொருள் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா அந்த தொழிலை செய்யும் பொழுது லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். அப்போ நீயே உன்னுடைய கையிலேருந்து முதலீடாக பொருளை போட்டேன்னா நீ வந்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி வந்தாலும் சமாளித்து விடலாம். அப்படி இல்லாமல் கையில் பொருள் இல்லாமல் நீ வந்துட்டு அதிக முதலீடு கடன் வாங்கியோ எப்படியோ ஒன்று முதலீடு போட்ட அப்படின்னா அந்த தொழிலில் லாபம் ஏற்பட்டால் பரவாயில்லை. சப்போஸ் அப்படி இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் உன்னால் சமாளிக்க முடியாது. அது எப்படி மாறிவிடும், யானைக்கிடையே போய் நின்று யானை போரை பார்ப்பது போல மாறிவிடும். அதனால் குன்றின் மேல் இருந்து கொண்டு யானை போரை பார்ப்பது நமக்கு பாதுகாப்பானது. அதுபோல் நம்ம கையில் பொருள் இருந்தால் நம்ம ஒரு தொழிலை செய்யலாம். சரியா? அப்போ நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் தன்கை உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுபோல் அப்படின்ல இங்கே பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா?
அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும். சரியா? அடுத்த குறள். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனிற் கூறியதில். அதாவது செய்க பொருளை, அதாவது பொருளை நம்ம வந்துட்டு நிறைய ஈட்ட வேண்டும். செய்கனா என்னது, இங்கே செய்கிறது கிடையாது, ஈட்டுதல், ஈட்ட வேண்டும். ஏன் அப்படி பொருளை ஈட்டணும் அப்படின்னு கேட்டால், செருணர் செருக்கருக்கும். செருணர்னா யார்? பகைவர். செருக்குனா என்னது? அந்த பகைத்தன்மை, அவங்களுடைய ஆணவம், கர்வம் இவற்றையெல்லாம் அழித்துவிடும். செருணர்னா யார்? பகைவர். செருக்குனா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை எல்லாம் அழித்துவிடும். எது? நம்ம ஈட்டக்கூடிய பொருள். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது எஃகதனிற். எஃகுனா என்னது? கூர்மையான வாள். சரியா? அந்த கூர்மையான ஆயுதத்தை விட சிறப்பானது எது? இந்த பொருட்செல்வம். அப்படி பொருட்செல்வத்தை ஈட்டிவிட்டோம் என்றால் பகைவருடைய செருக்கு தானாகவே அழிந்துவிடும். அந்த பொருட்செல்வத்தை விட கூர்மையான ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. நம்ம இதுவரைக்கும் படையில் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான ஆயுதம் எது? எஃகு வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த எஃகு வாளை காட்டிலும் கூர்மையுடையது எது? பகைவரை அழிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருட்செல்வம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. என்னது? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனிற் கூறியதில். அதாவது ஒருவர் வந்துட்டு பொருளை ஈட்டிக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேற எதுவுமே கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட பொருட்செல்வத்தை நம்ம தேடி சேர்த்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது கூடான் நட்பு. அதாவது தீங்கு தரக்கூடிய நட்பை நம்ம கைவிட வேண்டும். அதாவது நண்பனை போல பாசாங்கு செய்வான் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் நண்பரே கிடையாது, பகைவர். சரியா? அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணிடணும்? கைவிட வேண்டும். கூடக்கூடாது, அவர்களுடன் சேரக்கூடாது. உங்களுக்கே தெரியும், சில காலம் பழகினோம் என்றால் அவர்கள் வந்துட்டு நல்ல நண்பர்களா இல்லை பழகக்கூடாத தீயவர்களா அப்படின்னு. நல்ல நண்பர்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. சரியா? உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் உடனே நம்ம துன்பத்தை போக்கக்கூடியவன் தான் சிறந்த நண்பன். எப்படி நம்ம ஆடை நம்ம உடலில் போட்டிருக்கிற ஆடை நெகிழ்ந்து விட்டால் உடனே நம்ம போய் இழுத்து விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே உதவி செய்யக்கூடியவன் தான் உண்மையான நண்பன். அப்படி இல்லாமல் நான் உன் நண்பன்டான்னு சொல்லிக்கிட்டு நமக்கு தீமை செய்வான் இல்லையா, அவன் உண்மையான நண்பன் கிடையாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவன், உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவன். அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் விட்டு விலகிவிட வேண்டும். அதுக்கு இங்கே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அதாவது தொழுத கையுள்ளும், கூப்பிய கைக்குள்ளும், தொழுது அப்படின்னா வணங்குகின்ற அந்த கையுக்குள்ளும், படையொடுங்கும் ஒன்னார். படை ஒடுங்கும் அப்படின்னா கருவி, படையை அழிக்கக்கூடிய அந்த கருவி. படையை அழிக்கக்கூடியது என்னது? வில்லு, வேலு, அம்பு, இந்த மாதிரி கருவி. சரியா? அந்த கருவியும் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த தொழக்கூடிய கையுக்குள்ளார வச்சுருப்பாங்களாம். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார். ஒன்னார்னா என்னது? பகைவர். அழுத கண்ணீரும் அனைத்து. அழுத கண்ணீர், அழுது நம்மக்கிட்ட நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த தொழுது கையை வணங்கக்கூடிய பகைவர்களிடமும் நம்ம எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த பகைவரின் தொழுது நிற்கும் கையினுள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார். ஏன்னா அவங்க வந்துட்டு உண்மையான நண்பர்கள் கிடையாது, பகைவர்கள். சரியா? அப்படிப்பட்ட தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழுது வணங்கக்கூடிய அந்த கையிலும் கொலைக்கருவி மறைந்திருக்கும்.
அதுபோல் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். தொழுத கையையும் நம்பக்கூடாது, அழுத கண்ணீரையும் நம்ம நம்பக்கூடாது. சரியா? இது ரெண்டுமே கூடாத நட்பு உடையவர்களிடம் மட்டுமே. சரியா? அனைத்து நண்பர்களிடமும் கிடையாது. உங்களுக்கே தெரியும் பழகும் பொழுது அவர்கள் நல்லவர்களா இல்லை தீங்கு செய்யக்கூடியவர்களா அப்படின்னு. அப்படி தீங்கு செய்யக்கூடியவர்களை நம்ம எப்பயுமே நம்பக்கூடாது. ஏன்னா தொழுத கையுக்குள்ளரையும் கொலைக்கருவி இருக்கும், அழுத கண்ணீரிலையும் வஞ்சக எனம் அழுந்து பாசாங்கு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களின் நட்பை விலக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் இந்த குறளோட பொருள். பொருள் செயல் வகையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள், அரணீனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கும் புல்லார் பொருளவிடல், குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை ஒன்று உண்டாக செய்வான் வினை, செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எக்கதனீர் கூறியதில், தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னது, ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது எது? பொருட்செல்வம். அதனால் அதை காட்டிலும் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் அடுத்தது என்னது, முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். அதாவது பொருளை வந்துட்டு ரெண்டு வழியில் ஈட்டலாம், நல்ல வழியிலையும் ஈட்டலாம், தீய வழியிலும் ஈட்டலாம். ஆனால் நம்ம வந்துட்டு ஈட்ட வேண்டிய அந்த முறையை அறிந்து நல்ல வழியில் பொருளை ஈட்டினால் அது அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். அடுத்தது, மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் கைவிட்டு விட வேண்டும். அடுத்தது, தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு ஏனை போரை காண்பது போன்றது. அடுத்து, ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது, பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும், அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 10 குறளுக்கு விளக்கத்தை பார்த்தோம். இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே 2 குறள் வந்துட்டு அணி இடம்பெற்றுள்ளது. 2 குறளில் அணி இடம்பெற்றுள்ளது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும் இதில் என்ன அணி இடம்பெற்றுள்ளது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். பொருள் அப்படிங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து என்ன பொருளை தருகிறது? பொருட்செல்வத்தை தான் தருகிறது, செல்வம் என்ற பொருளை தான் தருகிறது. நம்ம 9ஆம் வகுப்பிலேயே படிச்சிருக்கோம். ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் என்ன அணி அப்படின்னு 3 வகையான அணி படிச்சிருக்கோமா இல்லையா? என்னென்ன அணி படிச்சிருக்கோம்? சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. முதல்ல சொல் பின்வரு நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னா, சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு 3 படிச்சிருக்கோம். முதல்ல சொல் பின்வரு நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஆனால் வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. அடுத்தது பொருள் பின்வரு நிலையணி என்னன்னு பார்த்தோம்னா, செய்யுளில் முன்ன வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணிக்கு துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை. வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்திருக்கு, ஆனால் இதனுடைய பொருள் என்னது? உணவு, நல்ல, நன்மை, மழை அப்படின்னு வெவ்வேறு பொருளை தருகிறது. சரியா? அதே மாதிரி பொருள் பின்வரு நிலையணிக்கு என்ன சொல்லலாம்? அவிழ்ந்தென தோன்றி அலர்ந்தென காயா, நெகிழ்ந்தென நேர்முகை முல்லை, மகிழ்ந்துதல், விண்டென கொன்றை, விரிந்தென கருவிலை, கொண்டென காந்தல் குலை.
அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, மகிழ்ந்தன, விண்டன, கொன்றன. இதெல்லாம் மலர்தல் என்ற ஒரே பொருளுக்கு அதனால இது பொருள் பின்வரு நிலையணி. அடுத்தது சொற்பொருள் பின்வரு நிலையணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இன்னும் இதை எப்படி சொல்லலாம்? ஒரு செயலில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் பலமுறை வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி. நமக்கு இதில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஏன்னா பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். சரியா? ஒரு பொருளாக மதிக்காதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அது இல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே சொன்ன குறளுக்கு என்னது? பொருள் என்னும் சொல் பலமுறை பயின்று வந்து செல்வம் என்னும் அதே பொருளில் வந்துள்ளமையால் இது என்னது? சொற்பொருள் பின்வரு நிலையணி. சரியா? அதாவது என்னது? மீண்டும் பாருங்க கண்ணே. இந்த குறளில் பொருள் என்னும் சொல் பலமுறை பயின்று வந்து செல்வம் என்னும் அதே பொருளில் வந்துள்ளது. அதாவது செல்வம் என்ற அந்த ஒரே சொல்ல தான் இங்கே குறிக்கிறது. சரியா? அதனால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. சரியா? இங்கே பொருள் 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 எதை தான் சொல்கிறோம்? செல்வத்தை தான் சொல்கிறோம். சரியா? வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து எல்லா இடங்களிலும் பொருள்னாலும் சரி பொருள்னாலும் சரி எதை தான் குறிக்கிறது? செல்வத்தை தான் குறிக்கிறது. வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஓமையணி. ஓமையணி அப்படின்னா என்ன? ஓமேயத்தையும் விளக்க ஓமையையும் கூறுவது ஓமையணி. அதாவது ஓமை, ஓமேயம், ஓம உருபு ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமேயம் மற்றொரு வாக்கியமாகவும் ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி. உவமை ஒரு வாக்கியம், உவமேயம் அதாவது ஓமையை ஏற்கும் அந்த செயல் ஒரு செய்தி அல்ல அந்த சொல் ஒரு வாக்கியமாகவும் ஓம உருபு போல புறைய அன்ன ஒப்ப அற்று ஒற்று இந்த மாதிரி ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது என்ன அணி? ஓமையணி. மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி. எது மறைந்து வரணும்? ஓம உருபு. சரியா? ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது என்ன அணி? ஓமையணி. இங்கே என்ன வந்திருக்கு? குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் தன் கை ஒன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு வந்திருக்கு. அதாவது தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. சரியா? யானை போர் காண்பது எதை போன்றது? அதாவது தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செய்யும் செயல் யானை போரை காண்பது போன்றது. இங்கே என்ன வந்திருக்கு? குன்றேறி யானை போர் அப்படிங்கிறது என்னது? ஓமை. குன்றேறி யானை போர் என்பது ஓமை. அடுத்தது தன்கை ஒன்று உண்டாக செய்வான் வினை. தன்கை ஒன்று உண்டாக செய்வான் வினை உவமேயம். சரியா? உவமேயம். அற்று கண்டற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த அற்று என்பது ஓம உருபு. கண்ணை மறுபடியும் பாரு. குன்றேறி ஏனைப்போர் அப்படிங்கிறது உவமை. சரியா? நம்ம வந்துட்டு ஒரு செயலை செய்வதற்கு எதை உவமையாக எடுத்திருக்கோம்? குன்றின் ஒரு தொழிலை செய்வதற்கு கையில் வச்சுக்கிட்டு ஒரு தொழிலை செய்வதற்கு எதை ஊமையாக கொண்டிருக்கோம்? குன்றின் மேல் நின்றுட்டு யானைப்போரை பார்ப்பதை ஊமையாக கொண்டிருக்கிறோம். தன்கை ஒன்று உண்டாக செய்வான் வினை என்பது உவமேயம். சரியா? அற்று என்பது ஓம உருபு. சரியா? இப்போ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? குன்றேறி யானைப்போர் ஓமை, தன்கை ஒன்று உண்டாக செய்வான் வினை என்பது ஓமேயம். அற்று என்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்ததால்
இது ஊமை அணி. சரியா? ஊமை அணினா என்னது? உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் மற்றொரு வாக்கியமாகவும் இடையில் ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஊமை அணி. இங்கே இதெல்லாம் நடந்திருக்கா? அதனால் இந்த குறளில் ஊமை அணி இடம்பெற்றுள்ளது. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓமையணி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு எளிமையாக புரியும். சரியா? கண்ணை 10 குறளுக்கும் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சு பற்றி பார்த்தோம். ஒரு அமைச்சனானவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது பொருள், அதாவது பொருள் செயல் வகை, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது பொருள் தான். சரியா? அருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொருள் இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாருமே நம்மை மதிப்பார்கள். அப்படிப்பட்ட பொருளை நம்ம என்ன பண்ணணும்? கடல் கடந்தும் சென்று சேர்க்க வேண்டும். அதுதான் நம்ம பகைவர்களை அழிக்கக்கூடிய பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது கூடா நட்பு, அதாவது தீய நட்பை நம்ம கைவிட வேண்டும். உண்மையான நட்பு எது, கூடாத நட்பு எது அப்படிங்கிறத அறிந்து தீய வழியில் வரக்கூடிய நட்பை நம்ம கைவிட வேண்டும் அப்படின்னும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த 10 குறள் உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைகளே. இதை வந்துட்டு படிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க வேண்டும். சரியா? நன்றி குழந்தைகளே.